அனைவருக்கும் வணக்கம். நீண்ட வருடங்களாகவே என்னுடைய நலன் விரும்பிகளும் நண்பர்களும் என்னுடைய பிரபல ஆளுமைகளோடு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது எனது நண்பர் திரு ஆனந்த் வெப்ஸ்ட்ராக்ட் நிறுவனர் அவர்களும் இதை குறித்து என்னுடன் விவாதித்ததன் காரணமாக இன்று என்னுடைய திருமண நாளான ஜூன் 4ஆம் தேதி இதை ஒரு முன்னோட்டமாக எடுக்கலாம் என்று கூறிய யோசனையின் அடிப்படையில் இந்த நிகழ்வு தொடங்குகின்றது. தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் என்னுடைய திருமண ஏற்பாடு நடைபெற்றிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக எனது தாயாரின் மறைவையொட்டி சற்று காலதாமதமாக ஜூன் 4 பேராசிரியர் அவர்கள் கான்பழகன் முன்னாள் அமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கலைஞர் அவர்களுடைய பன்முகத் திறமைகள், அவருடைய கடுமையான உழைப்பு, டைம் மேனேஜ்மெண்ட், நிர்வாகத் திறமை, பேச்சு, கவிதை, சொற்பொழிவு போன்ற பல்வேறு பன்முக ஆளுமைத்தன்மை என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு தனி நபரும், தொழில் வர்த்தக பிரமுகர்களும் அரசியலை கடந்து அவரை பின்பற்ற வேண்டியது பல காரணங்கள் உள்ளது. எனக்கு அவருடன் சில சந்திப்புகளின் மூலம் பல்வேறு ஆளுமைகளின் பகிர்வு என்னுடன் நேர்ந்ததன் காரணமாகவும் அவருடைய 94 வயது வரை சிறப்பாக செயல்பட்டு நிர்வாகத் திறமை, தமிழக முதலமைச்சராகவும் 50 ஆண்டு காலம் தலைவராகவும் பல்வேறு இலக்கிய திறமைகளையும் வெளிப்படுத்தி பல்வேறு நூல்களை எழுதி, நெஞ்சுக்கு நீதி என்ற வரலாற்று நூல்களை எழுதி அவருடைய சுயசரிதியை கவிதை மூலமாகவும் வசனம் மூலமாகவும் 75 ஆண்டுகளாக பராசக்தி வசனம் நீண்டு நிலைத்திருக்கின்றது. இன்றைக்கு திரையுலகில் யாரும் மனப்பாடமாக இன்றைய தலைமுறையும் ஒப்புவிக்கும் வண்ணம் அது ஈர்த்துள்ளது என்பது மிகப்பெரிய விஷயம். வசனகர்த்தாவிற்கு டைட்டில் கார்டு போட்டதே மாடர்ன் ஸ்டேட்டஸ் அதிபர் TR சுந்தரம் அவர்கள் பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவருடனே போராடி டைட்டில் கார்டை போட்ட முதல் வசனகர்த்தா கலைஞர் அவர்கள்தான்.